வீட்டுல நடக்கலாம், உங்க வீட்டுக்கு நடக்கலாம், உங்க பொண்ணுக்கு நடக்கலாம், உங்க பேத்திக்கு நடக்கலாம். நான் கேட்கிறேன், இன்னொருத்தர் பொண்ணு இன்னொருத்தர் பேத்திக்கு நடந்தா கூட நம்ம பொண்ணு நம்ம பேத்திக்கு மாட்டி எப்ப நம்மளுக்கு வெளியோ அப்பதான் அவன் தமிழன்டான்னு சொல்ல முடியும். ஏன்னா தமிழ் இல்ல. அதுல 2 பொண்ணுங்களை புள்ளி இழுத்திருக்கிறான், அவன் புடவை இழுத்திருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு தமிழ்நாடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம பாரம்பரியத்தை நம்ம திரும்பி பார்க்கணும். இங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க, எவ்வளவு பேர் இங்க வந்து ஒரு நல்ல ஆப், எல்லாருக்கும் வாட்ஸ்அப் இருக்குதா, கை தூக்குங்க பார்க்கலாம். கமலாதன் பொண்ணுகிட்ட வராம இருந்திருப்பாங்க அந்த டைம்ல. சோ நம்ம பாதுகாப்புக்கு, நம்ம தற்காப்புக்கு ஒவ்வொரு தமிழ் பெண்ணும் இந்த மண்ணாங்கட்டி, இந்த டாஸ்மார்க் போதைப் பொருள் மண்ணாங்கட்டி எல்லாம் கம்மியாகிற வரைக்கும் எந்த காவசி பிறந்த நாள், அம்பேத்கர் பிறந்த நாள், காந்தி பிறந்த நாள், எவனாவது பிறந்த நாள் சொல்லி வெயில் அமுச்சு விட்டுறாங்க இந்த பசங்க. நம்ம எல்லாம் ஒன்று கூடி அரசியல் இல்லாமல் பாலியல் வன்கொடுமை திருப்பி சொல்ற சார் நினைச்சா அடுத்தவன் வந்து யோசிப்பான். அப்படி பண்ண மாட்டேங்கிறோம். அதுக்கு பதிலாக யார் இந்த பொண்ணு இவங்க போனா, இது பேரு விக்டிம் ஷேமிங். உளவியல், குற்ற உளவியல், இந்த கிரிமினல் சைக்காலஜி, விக்டிம் ஷேமிங். இது என்ன பண்ண சொன்னே, அவ போவாடா. அஜித் மாதிரி அழகா வெள்ளையா வந்துட்டு என் பின்னால நிறைய பேர் இருக்காங்க சொன்ன மாதிரி தேவையில்லை. ஏன் ஆர்டினரியா இந்த மாதிரி வந்து வரலாமே, இல்லைன்னா இல்ல நம்ம வேற லெவலுக்கு எடுத்துட்டு போலாமா. நம்ம விஜய் மாதிரி பேச கூட இல்லாம, அவ்வளவு அழகா கூட இல்லாம, ஆர்டினரி லைக் அஸ், பாய் நெக்ஸ்ட் டோர். அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி. உங்களை மாதிரி ஆக்டர்ஸ் ஷுட் பிகம் பிகர் அண்ட் பிகர் ஹீரோஸ். உட்காருங்க. நான் 5 நாளுக்கு ஒரு மலையாளம் படம் பார்த்தேன், இலை வீழா பூஞ்சில். எல்லாரும் போய் பார்க்கணும், அவ்வளவு நல்ல படம். நாமினேட்டட் ஃபார் அவார்ட்ஸ் எக்ஸெட்ரா. அதோட ஹீரோ பாத்தீங்கன்னா வந்து கூலிலைக்கு apparently comes as a villain. குள்ளமா மட்டையா இருக்கு ஒரு ஆக்டர், அவ்வளவு நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படம் இஸ் என்க்ரோசிங். நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி படங்கள் வந்து சூதாட்டம் போல படங்கள் அபவுட் காமன் மேன், அவங்களுடைய பிரச்சனைகளை பத்தி எடுக்கும்போது நார்மல் பீப்புள் ஷுட் become the heroes of the future. மலையாளம் படத்துல ஆல்ரெடி ஹேப்பன் லைக் தட். நீ வந்து இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் ஒண்ணுமே இல்லை, நல்லா யூ கேன் லுக் நார்மல் ஃபைன், யூ கேன் ஸ்டில் பி ஹீரோ. அது வந்து இது படம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். 1 2 20,000 கோடி பெரிய நம்பரா சின்ன நம்பரா? பெரிய நம்பர் தானே. இந்தியாவில வந்து இளைஞர்கள் ஆன்லைன் கேமிங்ல போய் 2024 இழந்த காசு 20,000 கோடி. நான் சொல்றீங்க எல்லாரும் அப்பப்ப சில பேர் எழுந்து மோடிஜி நீங்க அங்கிருந்து கொண்டு வாங்க, ஒருத்தருக்கு 5 லட்சம் போடுங்க, 10 லட்சம் போடுங்க. 20,000 கோடி இளைஞர்கள். வீட்டுல ஒரு பொண்ணு இறந்து போச்சு, என் மனசும் கதறிச்சு. நானும் ஒரு டாக்டர் தான், அனிதா நீ தனித்தா நல்லா ஓட்டுனாங்க. வீட்டிலேயே வந்து ஆல்டுகெதர் கடந்த பல வருஷங்கள் இறந்தது 26 பேர் தான். ஆனா 77 பேர், அதாவது 3 மடங்கு வெறும் ஆன்லைன் கேமிங்ல இறந்திருக்காங்க. சோ 3 times பிகர் ப்ராப்ளம். இந்த படத்துல மட்டும் இல்லைங்க, வள்ளுவரே அந்த காலத்துல சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி பண்ணி ரிக்வேதால போனாலே, ரிக்வேதத்திலே இருக்கு அக்ஷதிக்ஷதால ஒண்ணு சொல்லுவாங்க, சான்ஸ்கிரிட்ல வருது, நம்ம சொல்ல மாட்டேன். அப்புறம் நீங்க எல்லாரும் ஏக் காவ் மே கிசான் ரவிதாத்தான்னு சொல்லுவீங்க. அவன் சொல்லுவான், உன்னை பெறுவேன் என்று 100 இழந்து ஒன்றும் இல்லாமல் வெளியே நிற்கின்றேன் என்று ரிக்வேதத்துல போட்டிருக்கு. சர்ன்னு அடுத்து இன்னும் 2000 வருஷம் இந்த பாருங்க. வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதாவது உடனே பேரரசு பிரதர் வந்து இதுல ஒரு கொஞ்சம் அரசியலும் பார்ப்பாரு. பழகிய செல்வமும், அதாவது பழங்காலத்திலிருந்து அப்பா அம்மா பழகி அனுபவிச்சு கொண்டு வந்த செல்வமும், பழகிய செல்வமும் பண்பும், ஒரு பாரம்பரியம் இருக்கு. இந்த வீட்டு பண்புதான் இருக்கு. பழகிய செல்வம் பண்பும் கெடும் எப்ப? கழகத்தில் காலை புகும். இந்த கழகம்னு சொன்னது ஏன் வள்ளுவர் அந்த காலத்துல கழகம் சொன்னார் தெரியல. கழகத்துல நீ காலை வச்சினாலே எல்லாம் காலியாடும் சொன்னாரு. அரசியல் கழகம் சொல்ல, அந்த காலத்துல கழகம் சொல்றது சூதாட்டம் ஆடுற இடத்துக்கு பேரு சங்கத்தமிழ்ல கழகம். சோ அப்ப சொன்னதும் ரிக்வேதத்துல சொல்றது, வள்ளுவர் சொன்னதும் இன்னைக்கு நம்ம கண்ணால பாக்குறோம். இந்த படத்துல இட்ஸ் a very important problem today. பல சூதாட்டங்கள் இருக்கு. அரசு சூதாட்டம், குடி சூதாட்டம், மது சூதாட்டம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பெரிய இஷ்யூவை ஒரு சமுதாய ஒரு பெரிய ஒரு இன்னல வெளியில கொண்டு வந்து எடுத்ததுக்கு ப்ரொடியூசர்ஸுக்கும் டைரக்டர்ஸும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நைஸ் டீம். அதே போல வெரி யங் ஸ்வீட் லுக்கிங் மியூசிக் டைரக்டர். இது வந்து எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நமக்கு இந்த வெக்கம் நானும் சூடு சோரன் ரோஷம் எல்லாம் இல்லையே ரொம்ப வந்து பேசிட்டு போனாரு. So that is a படம். I really hope and pray it becomes a big hit. That is number 1. பிக் ஹிட் இல்லைன்னா கூட ஒரு இம்பாக்ட் இருக்கலாம். அந்த இம்பாக்ட் இருந்தா கூட போதும். 2வது,
I feel also OTT can give such a movie very very big wide still rather than even the wide screen. So it should go. ரெண்டாவது இந்த பொண்ணை பத்தி பேசி இப்பதான் ஒரு பிரசன்ட் ரிவ்யூ முடிச்சுட்டு நான் வந்தேன். ஒரு டாக்டர் முறையில் இந்த கற்பழிப்பை பத்தி பேசினாங்க. 2-3 விஷயங்க. ஏன் கவர்மெண்ட் கேட்கணும்னு பிரதர் பேரரசு சொல்லிட்டு கவர்மெண்ட் கேட்கணும். ஏன்னா 93% பாலியல் வன்கொடுமைகள்ல பாலியல் வன்கொடுமை நானும் ரொம்ப பல வாட்டி அடிச்சு பேசியிருக்கேன். இந்த ஆர்ஜே காரில் நடந்ததும் யார் அந்த சார்ங்கிறதும் அடிச்சு சொல்லிருக்கேன். ஏன்னா இங்க உட்கார்ந்து இருக்கோம்ல, நம்ம வீட்டுல நடக்கலாம், உங்க வீட்டுக்கு நடக்கலாம், உங்க பொண்ணுக்கு நடக்கலாம், உங்க பேத்திக்கு நடக்கலாம். நான் கேட்கிறேன், இன்னொருத்தர் பொண்ணு இன்னொருத்தர் பேத்திக்கு நடந்தா கூட நம்ம பொண்ணு நம்ம பேத்திக்கு மாட்டி எப்ப நமக்கு எரியோ அப்பதான் அவன் தமிழன் சொல்ல முடியும். ஏன்னா தமிழன் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா 89-92% பேருக்குல டெஃபினட்டா ஒரு போதைப் பொருள் உள்ள இருந்துதான் அப்போ ரேப் பண்ணுவோம். அது டாஸ்மார்க் போயிருக்கலாம் அல்லது இந்த செமி சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இருக்கலாம். இது 2 இல்லாம 90% ரேப் வெறும் ஒரு கிண்டலோட போயிடும். அந்த வகையில அதே இருட்டு இடத்துல கோயம்புத்தூர்ல ஒரு டாஸ்மாக் பாரும் திறந்து வச்சு இவனுங்களுக்கு குடிக்க வச்சு ஏத்தி விட்ட அரசையும் நான் கொஞ்சம் ஃபால்ட் சொல்றேன். நீங்க உங்க பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட். எல்லாத்துக்கும் ஒரு அரசியல் ஆக்கி விரல காட்டு நம்ம காட்ட வேணாம். அப்படி நம்ம விரல காட்ட நம்மளை பார்த்துதான் என்ன ஆச்சு நம்ம தமிழ் பாரம்பரியம். 2021 விஜயகாந்த் மாதிரி நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தகவல் கொடுக்குறேன். 2021 வன்கொடுமைகள் 3800 சில்லற. 2023 5200. 2024 நமது தமிழ்நாடுல நமது தமிழ் தேசத்துல ஏறக்குறைய 9000. அதாவது இந்த டைம் நம்ம பேசிட்டு இருக்கிற டைம் இந்த 1.5-2 மணி நேரத்துல தமிழ்நாட்டுல 2 பொண்ணுகளை எவன புள்ளி இழுத்திருக்கிறான், பொடியை இழுத்திருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு தமிழ்நாடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம பாரம்பரியத்தை நம்ம திரும்பி பார்க்கணும். இங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க. 7 பேர் இங்க ஒரு நல்ல ஆப் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் இருக்குதா? கை தூக்குங்க பார்க்கலாம். லேடிஸ் வெரி குட். ஆர் ஜென்ட்ஸ் லேடிஸ் வாட்ஸ்அப் இருக்கா? வெரி குட். ஜொமேட்டோ ஸ்விக்கி இருக்கா? அது இல்லை. சரி, வேற ஏதாவது ஆப் இருக்கா? தற்பாதுகாப்புக்கு SOS இருக்கு, போட்டிருக்கீங்களா? வெரி குட். நீங்க போட்டிருக்கீங்களா? போடணும். 30 செகண்ட் நீங்க டவுன்லோட் பண்ணலாம். கல்லூரியா பெண்கள் கல்லூரிக்கு போய் நாங்க பேசிட்டு இருக்கோம். ஆனா அது பழண்டா அது உன் தங்கச்சிக்கு நடந்தா மட்டும் பழம் இருக்காதுடா. எனக்கு என் தங்கச்சிடா எங்களுக்கு எரியுதுறாங்க. 30 செகண்ட்ல வினாடிகள்ல நீங்க அந்த டவுன்லோட் தற்பாதுகாப்பு அல்லது SOS ஆப் டவுன்லோட் பண்ணிருந்தா, ஏன் இந்த பொண்ணே டவுன்லோட் பண்ணிருந்தா, அந்த கோயம்புத்தூர் பொண்ணு அது ப்ரையாரிட்டியா போய் அந்த ஸ்டேஷனுக்கு அடிச்சிருக்கும். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருப்பான். இன்னும் 2 கமலாதீங்க அந்த பொண்ணுகிட்ட வராம இருந்திருப்பாங்க அந்த டைம்ல. சோ நம்ம பாதுகாப்புக்கு நம்ம தற்காப்புக்கு ஒவ்வொரு தமிழ் பெண்ணும் இந்த மண்ணாங்கட்டி இந்த டாஸ்மார்க் போதைப் பொருள் மண்ணாங்கட்டி எல்லாம் கம்மியாகிற வரைக்கும் எந்த கம்நாட்டி எந்த கை பிடிச்சி வைப்பான்னு நமக்கு தெரியாது. SOS தற்பாதுகாப்பு ஆப்பை தயவு செய்து டவுன்லோட் பண்ணுங்க. உங்க நெட் வயர்லெஸ் இருந்தாலும் எந்த இடத்துல வைஃபை இருந்தாலும் எங்க நீங்க அந்த பட்டன் பிரஸ் பண்ணாலும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இவங்க சண்டை போட்டிருக்காங்க, விண்ட்ஷீல்டு தட்டி இருக்காங்க, அப்புறம் அருவா கொண்டிருக்காங்க. அந்த டைம்ல இந்த பொண்ணு இது மட்டும் தட்டி இருந்தா அந்த போலீஸ் டெஃபினட்டா கெட்ஸ் டாப் ப்ரையாரிட்டி. மத்தெல்லாம் கம்மியாகி டாப் ப்ரையாரிட்டி போலீஸ்க்கு உடனே இங்க வந்திருப்பாங்க. என்ன நம்ம ஆட்களை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். எல்லார்ட்டும் நான் எடுத்து சொல்றேன், போதை பொருளையும் ஒழிக்கணும். நீங்க சொல்றீங்க இந்த பாரதிய நியாய சமிதா. எப்ப நான் பாலிடிக்ஸ் உள்ள வர நினைச்சு நான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படிச்சேன், பாரதிய நியாய சமிதா படிச்சேன். அதுல பாத்தீங்கன்னா 69, 70, 71, 72 அபவுட் ரேப். அதுல 20 வருஷம் ரேப் பண்ண இவனுங்க கேங் ரேப்புக்கு 20 வருஷம் உள்ள இருக்கலாம். அல்லது ஜட்ஜ் நினைத்தால் அவங்க நேச்சுரல் லைஃப், அதாவது 85 வயசு வரைக்கும் மாடுறான்னு வச்சுங்க. அந்த 85 வயசு இந்த கம்நாட்டிக்கு உள்ள இருக்கணும். ஆனா இவங்களே இன்னொரு இடத்துல ரேப் பண்ணி ரேப் அக்யூஸ்டா இருந்து வெளியே சுத்திட்டு இருக்கான். நேரோட பிறந்த நாள், பாவசி பிறந்த நாள், அம்பேத்கர் பிறந்த நாள், காந்தி பிறந்த நாள், எவனாவது பிறந்த நாள்னு சொல்லி வெளியே அமுச்சு விட்டுறாங்க இந்த பசங்களை. நம்ம எல்லாம் ஒன்று கூடி அரசியல் இல்லாமல் பாலியல் வன்கொடுமை திருப்பி சொல்றேன் சார், உங்க வீட்டுல நடக்கலாம் சார். 9000 வந்துருச்சு சார், அப்படியே விட்டீங்கன்னா 90,000 ஆகும். பாலியல் வன்கொடுமைகளுக்கு எல்லாரும் எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. இப்ப கூட தான் டைரக்டா ஒரு டிவி இன்டர்வியூ முடிச்சுதான் இங்க வந்து ஆபரேஷன் இருந்து வெளியில டிவி இன்டர்வியூ கொடுத்து அப்படியே ஓடி வந்து பாலியல் வன்கொடுமை பண்றவங்களுக்கு அந்த 20 years should be enforced, should not be reduced. இவங்க பர்த்டே அவங்க பர்த்டேன்னு வெளியில விடாதீங்க. நம்ம அடிச்சு சொல்லியிருந்தால் இந்த 3 பேர்ல ஒருத்தன் உள்ள வந்திருப்பான், வெளியில வந்திருக்க மாட்டான். இந்த 3 பேர் நான் ஒரு உதாரணமா எடுக்கலாம். நிர்பயா ஆயிட்ட அப்புறம் திருப்பி ஆகாதும்பாங்க.
அண்ணா யூனிவர்சிட்டி ஆயிட்ட அப்புறம் திருப்பி ஆகாதுன்னாங்க. இந்த பொண்ணோட பேர் வெளியில வரவே கூடாது. எல்லாருக்கும் ஒரு சின்ன அட்வைஸுங்க. நம்ம வேலைக்காரங்க பாரு, நாங்களாம் 5-6 வருஷம் இங்க அமெரிக்கால படிச்சவங்க ஆபரேஷன் பண்ணி வந்தவங்க. அங்க வந்து நாங்கெல்லாம் அந்த காலத்து வெள்ளைக்காரெல்லாம் பேப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப கூட அதாவது மோஷன் போயிட்ட அப்புறம் பேப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க வைப் பண்ணுறது. நான் என்ன சொல்றேன், இந்த 3 பேர் இருக்கானுங்க இல்ல, அவங்க போட்டோ யாராவது எடுத்து, இந்த பிலிம் ப்ரொடியூசர் பெப்சி யாராவது எடுத்து அந்த போட்டோல நல்லா இந்த டாய்லெட் பேப்பர் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுங்க. எல்லாரும் பாத்ரூம் போயிட்ட அப்புறம் இந்த நாங்களோட போட்டோ போட்டு டாய்லெட் பேப்பர் எல்லாரும் யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். இப்படி இவங்களை ஷேரிங் பண்ணணும். அவங்களோட வீட்டுல இருக்கிறவங்க மனைவி, பசங்க, ஃப்ரெண்ட்ஸ், சித்தப்பா, பெரியப்பா எல்லாரும் எரியணும். ஊரடே இவனை வச்சு தேய்ச்சிட்டு இருக்காங்க பின்னால நினைச்சா அடுத்தவன் வந்து யோசிப்பான். அப்படி பண்ண மாட்டேங்கிறோம். அதுக்கு பதிலாக யார் இந்த பொண்ணு இவங்க போனா, இது பேரு விக்டிம் ஷேரிங். உளவியல், குற்ற உளவியல், இந்த கிரிமினல் சைக்காலஜி, விக்டிம் ஷேரிங். இது என்ன பண்ண சொன்னேன், அவ போவாடா, நீ யாரு கேட்கறதுக்கு? அவன் அந்த டைம்ல யாரோட சொல்லிருக்கா, அவ போவாடா, இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி. இது வந்து பிளிண்ட் அயர்ன் கர்டன் ரஷ்யா இல்ல, அவ போவா, அது அவளுடைய உரிமை. அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அது நம்மளுடைய கடமை. உரிமையும் கடமையும் நமக்கு தெரியணும். அதை விட்டுட்டு நீ பொண்ணு, நீ எங்க போன போத்திட்டு இருக்கணுமா? இது வந்து இல்ல. பாரதியார் படித்த புதுமை பெண், இங்கெல்லாம் புதுமை பெண் வெளியில வரணும். இன்னும் எல்லாரும் நேர்கொண்ட பாருங்க, நோன்னு சொல்றோம்ல, இதுதான் அது. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிறத்தில் யாருக்கும் யாரை பார்த்து அஞ்சா நெஞ்சமும் கொண்ட பெண்கள். அந்த பெண்களை பாதுகாக்கிறது இந்த அரங்கத்தை 10 பேர் இருந்தா போதும். விவேகானந்தர் சொன்னார், 100 இந்தியன்ஸ் who think, breathe and live India இருந்தா I'll change the future of India. விவேகானந்தர் போதுங்க, 10,000 பேர் தேவையில்லை. இந்த காலத்துல டெக்னாலஜி இருக்கு, தொழில்நுட்பம் இருக்கு. சரியான விஷயம், சரியான மனுஷன், சரியான ரகத்துல பேசினா சரியான இடத்துல போய் சேரும். 10 பேர் நினைச்சா கூட இந்த நாட்டை மாத்தலாம், நம்ம சமுதாயத்தை மாற்றலாம். அதுக்கு வந்து ஒரு முதல் ஸ்டெப்பா ரொம்ப அழகா அந்த படத்தை எடுத்திருக்கீங்க. இது வந்து நிறைய யார் பாக்குறாங்களோ இல்லையா, நான் டெஃபினட்டா பாக்குறேன். நான் எவ்வளவு இடத்துல சொல்ல முடியுமோ, காந்தி சொன்னாரு, யூ பி தி சேஞ்ச் யூ வாண்ட் டு see. இது மாதிரி நல்ல படம் போகணுமா நம்ம பாக்கணும். நம்ம திருப்பி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் படம் பாருங்க, ஒரு தட்டுவான் 300 டைரக்ஷன்ல எல்லாம் போவாங்க. நம்ம ஆளுங்க தட்டும் போது நான் கராட்டே பிளாக் பெல்ட், யார் மாதிரி எந்த அடி குத்தும் இல்லை, 100 எல்லாம் போக மாட்டாங்க. 3 பேர் 2 பேர் போடலாம். இது டிஷன் அப்படியே போறாங்க. அதை பார்த்து திருப்பி அதே பார்த்து கை தட்டும், அந்த சிஜி பார்த்து. இது மாதிரி படத்தை பாருங்க சார். நீங்க எல்லாம் பாக்குறீங்க, நான் பாக்குறேன் சார், எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம் சார் சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஆல் வெரி மச்.